guys, welcome back to Arul Durga's lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு ஃபேஸ் கேர் தான், ஸ்கின் கேர் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த வீடியோ பார்த்துன்னு வாங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்க இல்லையா என்னென்ன போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. இது வந்துட்டு நான் ரெகுலராக பண்ணியிருந்தது தான். ஆல்ரெடி இந்த கிளைமேட் நல்லா இல்லை இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தேன். அதனால் வந்துட்டு எனக்கு ஸ்கின்ல எல்லாம் கொஞ்சம் ஹேர் எல்லாம் க்ரோத் ஆகிட்டுக்குது. ஸோ அது நான் ரேசர் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் ஃபோர்ஹெட்டு, அப்பர் லிப் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். நானே வீட்டில் ஸ்கின் கேர் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் இந்த க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்குது என்னான்ட்டு பார்க்கலாம். சிம்பிளாக வந்துட்டு ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறம் ஸ்க்ரப் எல்லாம் இந்த ஃபேஸ் பேக் போடுறதால நம்ம ஸ்க்ரப் எல்லாம் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நம்ம ரைஸ் ஃப்ளோர் போட்டு இருக்கிறதால நம்ம அப்படியே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேருக்கு எதுக்கும் இதாகக்கூடாதுன்ட்டு இது போட்டுன்னுக்கிறேன் நான். ஸோ இந்த ப்ரெஷ்ஷு இது வந்து அப்புறம் வந்து ஸ்பாஞ்சு, ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணுற ஸ்பாஞ்சு எல்லாமே வந்துட்டு நான் எங்கே வாங்கினேன்ட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் கமெண்ட்டில் லிங்க் போடுறேன், நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இப்போ வந்துட்டு இது ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது வந்துட்டு எங்கள் பொண்ணு எனக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஆசைக்கோசம் ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டுன்ட்டு எனஃப் பாருங்கள். இப்படி ப்ரெஷ் இல்லைன்னா கூட நம்ம கையிலே அப்ளை பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஹேர் வந்துட்டு இதில் இதாகிடும்ன்ட்டு நான் இது போட்டுன்னுக்கிறேன். இதில் ரைஸ் ஃப்ளோர் இருக்கிறதால நம்ம தனியாக ஸ்க்ரப் பண்ணும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம எதுவும் பண்ணுறது தேவையில்லை. அர்ஜென்ட் ஏதாவது ஃபங்க்ஷனு இல்லை வீட்டில் என்கேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நம்ம இந்த ஸ்கின் கேரை யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ட்வைஸ் பண்ணால் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு இது. பட் ஆனால் நம்மளுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. அதனால வந்துட்டு நான் எப்போயாவது ரொம்ப எனக்கு ஸ்கின்னு டேமேஜ் ஆகிருக்கு, ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நான் இது யூஸ் பண்ணுறேன். பாப்பாவுக்கு வந்துட்டு எனக்கு அப்ளை பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை. ஸோ அதனால அவங்க கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலான்ட்டு. ஓன்லி ஃபோர்ஹெட். நான் இதெல்லாம் நான் போட்டுட்டு தரேன், ஓகேவா?
ஹேர் இருக்கிற இடத்துல ஐப்ரோ அந்த மேலெல்லாம் போடாதீங்க. ஸோ அது வந்துட்டு ஐப்ரோ எல்லாம் ஷேப் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். ஸோ அது பார்த்துன்னு நம்ம ஸ்கின் எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கினா போதும். இந்த ப்ரெஷ்ஷு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோ சாஃப்ட்டு, நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ப்ரெஷ்ஷில் நம்ம. இது வந்துட்டு நம்ம ஒரு 15 to 20 minutes அது ட்ரை ஆகிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அப்போ வந்துட்டு நாங்கள் இது க்ளீனாக அப்புறம் என்ன பண்ணணுன்ட்டு நான் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டுனா அடுத்தது இது ட்ரை ஆன வாட்டிக்கு இது நெக்குக்கெல்லாம் நம்ம போடலாம். பட் இப்போது கிளைமேட் சரியில்லை, எனக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் வெறும் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸ்கின் டைட்னிங் கூட கொடுக்கும் நம்மளுக்கு இது. பார்த்தீங்க இல்லையா எப்படியெல்லாம் நான் அப்ளை பண்ணேன்ட்டு. சேம் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஐ ஏரியா மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப சென்சிட்டிவான பிளேசஸ் இல்லையா. ஸோ அதனால நம்ம அங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எங்கள் பாப்பா ரெடி ஆகிட்டாங்க, அவங்களே போட்டுக்கிறாங்க பாருங்கள். அப்ளை பண்ணிக்கோங்கம்மா. ನನಗೆ ಗೊತ್ತು. ಓಕೆ. ஸோ இப்போது டைம் வந்துட்டு ஓகே, இப்போ எல்லாம் ட்ரை ஆகிடுச்சுங்க. நீங்கள் பார்க்கலாம், இது வந்துட்டு நம்ம பேசும்போது ஸ்கின்னு டைட் ஆகும். ஸோ இது ஸ்கின் டைட்னிங் கூட ஆகும். அப்புறம் வந்துட்டு இதில் ரைஸ் ஃப்ளோரு நம்ம வந்துட்டு பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணதோட இது வந்துட்டு ஸ்கின் ஒயிட்னிங் ஏஜென்ட் கூட. ஸோ அதனால இதெல்லாம் போட்டு ஒரு மாஸ்க்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, நீங்களே பார்க்கலாம் இங்கே எல்லாம் ஃபுல்லு ஒட்டாமல் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாஸ்க்லேயே வந்துட்டு நான் ஸ்க்ரப் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்ட்டு பாருங்கள். இப்போது நான் ஹாட் வாட்டர் வந்துட்டு சும்மா இப்போ டிப் பண்ணிக்கிறேன். எப்படி இது என்ன ட்ரை ஆகிடுச்சு இல்லையா, நம்ம ஸ்க்ரப் பண்ணணுன்னா கொஞ்சம் வெட்டாக இருக்கணும். ஸோ அதனால் பாருங்கள் இப்போ வெட்டாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இப்போ வந்துட்டு நம்ம இந்த 2 ஃபிங்கர்ஸ் இருக்குது இல்லையா, இதில் வந்துட்டு ஹார்டாக வந்துட்டு நம்ம ரப் பண்ணணும். ரப் பண்ணோன்னா நம்ம ரைஸ் ஃப்ளோர் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு இது வந்துட்டு ஸ்க்ரப்பிங் ஏஜெண்ட்டாக நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஸ்கின் எங்கெல்லாம் வந்துட்டு டேன் ஆகிருக்கிற மாதிரி தெரியுதோ அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்கின் டைட் பண்ணுறதுக்கோசம் ஹார்டாக ரப் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணால் ஸ்கின்னில் வந்துட்டு இது பிளட் சர்க்குலேஷன் கூட நல்லாவும். பிளட் சர்க்குலேஷன் ஆயிடுச்சுன்னா ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக தெரியும். அப்பப்போ வந்துட்டு நம்ம ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணணும் ஸ்கின்னுக்கு வந்துட்டு, அப்போது ஸ்கின் பிரைட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால்
எனக்கு வந்துட்டு இந்த நோஸ் ஏரியா ஐ ஏரியா வந்துட்டு ரொம்ப டேன் ஆகிட்டு இருக்குது இங்கெல்லாம் வந்துட்டு. ஸோ அதனால் நான் இப்படி ரப் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் க்ரோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் வந்துட்டு இந்த ரப் பண்ணுறோம் இல்லையா எப்படி, ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் வந்துடும் பாருங்கள். எனக்கு இங்கெல்லாம் வந்துட்டு ஸ்மால் ஹேர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ரப் பண்ணிக்கிறேன். ரப் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும், ரொம்ப டார்க்காக ரெட் ஆகிடும். ஸோ அதை பார்த்துட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு மசாஜ் மாதிரி கூட ஆகும். எனக்கு இப்போ இது ஸ்க்ரப் ஆயிடுச்சு. மினிமம் ஒரு 30 to 60 செகண்ட்ஸ் நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு நான் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிற ஒரு பவுலில் அது வந்துட்டு இப்படி ரிமூவ் பண்ணிக்கோங்க மாஸ்க். ஹாட் வாட்டரில் பண்ணால் தான் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் இங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு ஹேர் செஞ்சு, ஸோ அது ஆல்மோஸ்ட் எல்லாம் நீங்கள் இப்படியே பண்ணணுன்ட்டு நீங்கள் போய் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர்னால் ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, வார்மாக இருக்கணும். ஸோ பாருங்கள், எனக்கு வந்துட்டு இந்த ரெமிடிஸ் வந்து நல்லா ஸ்கின்னுக்கு ஒத்து போச்சு. ஸோ அதனால நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இது ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன், பட் டைம் கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ நல்லா ஸ்கின். ஓகே கைஸ், இப்போது டைம் வந்துட்டு நம்மளுக்கு 12:40 ஆகிருக்கு. ஸோ ஒரு 15 to 20 மினிட்ஸில் விட்டுட்டு நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓகே 3 வேணும். தம்பி சார் என்ன ஓகே. ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் பண்ண வாட்டிக்கு எப்படி இருக்குது ரிசல்ட்டு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறோம். ஸ்டே டியூன். நீங்களே பார்க்கலாம் எப்படி ஸ்கின்னு க்ளோ வந்திருக்குன்ட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் ரொம்ப நல்லா வந்துடும். இது வந்துட்டு நான் எந்த ஒரு ஃபில்டரும் போடலைங்க, நார்மல் கேமராவில் தான் நான் காமிச்சுன்னுக்கிறேன். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது ஸ்கின்னுன்ட்டு. ஸோ உங்களுக்கு இதே இந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தெரியும். ஸோ நான் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன ஸ்கின் கேர் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்போ வரைக்கும் ஸ்டே டியூன். நீங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் வந்துட்டேன். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுவேன்னா, ஆக்சுவலி நான் கேரட் ஆயில் குஷ்பு மேமோட ஃபேமஸான ஒரு ஆயில் வந்துச்சு இல்லையா, ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அது நைட்டில் யூஸ் பண்ணலான்ட்டு நைட் க்ரீம் மாதிரி அது ரெடி பண்ணி மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இந்த க்ரீம் ஏதாவது வேணும்னா எனக்கு லிங்க்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க்கில் அனுப்பிச்சி விட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ப்ரிஸ்கிரிப்ஷன் அது கொஞ்சமாக போட்டாலே போதும். ஸ்கின் வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு க்ளோவாக கொடுத்துடும். ஸோ இது கொஞ்சம் அப்சர்வ் ஆகணும் நம்ம ஸ்கின்னுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ஸ்கின்னு. பார்த்தீங்களா, கொஞ்சம் இது அப்சர்வ் ஆகணும். அப்புறம் வந்துட்டு என்னோடய ஃபேஸ் க்ரீம் அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ண வாட்டிக்கு என்னோடய பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான். சில பேருக்கு பவுடர் செட் ஆகாது, பட் எனக்கு எந்த மாதிரி ஒரு சின்னஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக நான் வச்சுக்கிறேன்.
ஸ்டிக்கர் வச்சுட்டேன். அப்புறம் வந்துட்டு என்ன மிஸ் பண்ணாலும் நான் இது எப்பயும் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ எந்த மாதிரி காஸ்டியூம் போட்டாலும் எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். ஸோ இது ஒன்று வச்சுட்டு எனக்கு இது வந்துட்டு காலேஜ் லைஃப்லேருந்து குங்குமம் வச்சானா இந்த ஒரு சாந்து வைக்கிற பழக்கம் உண்டு. ஸோ இந்த ஒரு சாந்து வச்சா தான் எனக்கு என்னோட அந்த கம்ப்ளீட் ஆன மாதிரி எனக்கு ஃபேஸில். அப்புறம் வந்துட்டு சந்தனம் வச்சுருக்கிறேன். இது வச்சா தான் ஃபேஸில் அவ்வளோ ரொம்ப அழகாக தெரியும். அப்புறம் வந்துட்டு என்னோடய லிப்ஸ்டிக்கு கூட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் இது தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் பொண்ணுக்கு அடுத்த அழகு என்னென்னா கம்பல் தாங்க. ஸோ கம்பல் கூட போட்டேன். காஜல் யூஸ்வலாக நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எப்போயாவது ஒரு வாட்டி யூஸ் பண்ணுவேன். என்னோடய லுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குது என்னன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஆச்சுன்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எந்த மாதிரி வேணும்ன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் ஆச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மட்டும் டச் பண்ணுறது மறந்துடாதீங்க. இப்போதைக்கு இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.